ராம் ராம். ஆத்மபக்தி சேனல் சார்பாக உங்கள் ராமச்சந்திராவின் பணிவான வணக்கங்கள். காரடையான் நோன்பு உருவான கதையை பற்றி இன்று நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ மகாபாரதம் வனப்பர்வாவில் பதிவிரதா மகாத்மிய பர்வம் என்ற பகுதியில் சத்யவான் சாவித்திரியின் கதை விரிவாக கூறப்பட்டுள்ளது. இவர்களின் கதையே காரடையான் நோன்பிற்கு அடிப்படையான கதையாகும். மகாபாரதம் வனப்பர்வா பதிவிரதா மகாத்மிய பர்வம் அத்தியாயம் 293 யுதிஷ்டிரன் மார்க்கண்டேய முனிவரை சந்தித்த பொழுது, தாங்கள் சௌபாகியவதியான திரௌபதி போன்ற பதிவிரதையை இதற்கு முன்பு எப்போதாவது கண்டோ கேட்டோ இருக்கிறீர்களா என்று கேட்டான். கேட்ட கேள்விக்கு மார்க்கண்டேய முனிவர் சாவித்திரியின் கதையை விரிவாக சொல்ல ஆரம்பித்தார். இந்த கதை ஒரு விசித்திரமான மற்றும் ஆச்சரியமான கதையாகும். ஒரு பதிவிரதை தன் மதியால் விதியையும் மாற்றிய கதை. ஒரு காலத்தில் மத்ர தேசம் என்ற தேசத்தை ஆண்டு வந்தான் அஸ்வபதி எனும் மன்னன். அவனுக்கு சாவித்ரி என்ற பெயரில் ஒரு குழந்தை. அக்குழந்தை தேவி சாவித்திரியின் அருளால் பிறந்ததாகும். சாட்சாத் சாவித்திரி தேவியைப் போலவே அழகிலும் பண்பிலும் சிறந்து விளங்கிய இந்த சாவித்திரிக்கு திருமண வயது வந்ததும் அவளது தந்தை அவளை தனக்கு ஒரு வரனை தேடிக்கொள்ளும்படி சொன்னார். இளவரசியான சாவித்திரி ஒரு தங்கத் தேரில் அமர்ந்து கொண்டு தனது தந்தை நியமித்த மெய்காப்பாளருடன் சில பரிவார முதியோர்கள் புடைசூழ தான் மணமுடிக்க திறமை வாய்ந்த இளவரசனை கண்டறிய நாடு முழுவதும் சுற்றி இறுதியில் சத்யவான் தங்கியிருந்த காட்டிற்கு வந்து அவனை கண்டதும் தன் இதயத்தை சத்யவானிடம் பறிகொடுத்தாள். சால்வ நாட்டு மன்னர் தியுமத்சேனன் என்ற ஒரு மன்னன் தம் வயதான காலத்தில் கண் பார்வையை இழந்திருந்த போது எதிரிகள் அவரை தோற்கடித்து அவருடைய அரசை கைப்பற்றி கொண்டார்கள். அந்த முதிய குருட்டு மன்னர் தன் மனைவியுடனும் மகனுடனும் அந்த காட்டிற்கு வந்து தவம் செய்வதிலேயே காலத்தை கழித்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் அங்கு வந்த சாவித்திரி சத்யவானை அவருடைய மகன் என்று கருதி அவனிடம் தன் மனதை பறிகொடுத்தாள். அரண்மனையில் கண்ட அரசகுமாரர்களை விட ஆசிரமத்தில் இருந்த தியுமத்சேனனின் மகனான சத்யவான் சாவித்திரியின் இதயத்தை கவர்ந்தான். சாவித்திரி காட்டிலிருந்து திரும்பி வந்ததும் தந்தை அவளை பார்த்து, அருமை மகளே சாவித்திரி, நீ மனம் செய்து கொள்ள விரும்பும் யாரையாவது கண்டாயா சொல் என்று கேட்டார். சாவித்திரியும் நாணத்துடன் ஆமப்பா என்று மெல்லிய குரலில் சொன்னாள். அவர் அரசகுமாரன் அல்ல, அரசை இழந்துவிட்ட தியுமத்சேனனின் மகன். அவருக்கு தந்தை வழி சொத்து எதுவும் இல்லை. ஒரு குடிசையில் துறவி போன்று வாழ்க்கை நடத்துகிறார். கிழங்குகளையும் இலைகளையும் சேகரித்து வயதான பெற்றோர்களையும் காப்பாற்றுகிறார் என்று சொன்னாள். இதை கேட்ட அரசன் தனது மகள் சாவித்திரி மூலம் கேள்விப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அங்கு தற்செயலாக வந்த நாரதரிடம் இது பற்றி கலந்து பேசினார் தியுமத்சேனன். நாரதர் இதனை ஒரு பெரிய அபசகுனம் என்று கூறிவிட்டார். அதை விளக்க வேண்டும் என்று மன்னன் கேட்டதற்கு நாரதர் இன்றிலிருந்து 12 மாதங்களில் சத்யவான் இறக்கப் போகிறான் என்று ஒரு அதிர்ச்சியான செய்தியை கூறினார். இதை கேட்டு அரசன், ஆயுள் உள்ள இந்த இளைஞனை நீ மணக்க ஒருபொழுதும் நான் சம்மதிக்க மாட்டேன் என்றான். அதை பற்றி கவலைப்படாதீர்கள் அப்பா. வேறு யாரையாவது மனம் புரிந்து கொள்ளச் சொல்லி என் கற்புக்கு மாசு தேடாதீர்கள் என்று கூறினாள் சாவித்திரி. ஏனெனில் நான் அந்த வீர சத்யவானைத்தான் காதலிக்கிறேன். அவரை என் மனதில் கணவராக வரித்து விட்டேன் என்றாள்.
ஒரு பெண் ஒரு முறைதான் தன் கணவனை தேர்ந்தெடுப்பாள், பிறகு அதிலிருந்து மாறவே மாட்டாள் என்றும் கூறினாள் சாவித்திரி. சாவித்திரியின் மன உறுதியைக் கண்டு அரசன் திருமணத்திற்கு சம்மதித்தான். சாவித்திரிக்கும் சத்யவானுக்கும் விமர்சையாக திருமணம் நடந்தது. அவள் தன் அரண்மனையை விட்டு காட்டிற்கு சென்று கணவனுடனேயே வாழ முடிவெடுத்தாள். அவனுடைய பெற்றோர்களுக்கு தொண்டு செய்து வந்தாள். சத்யவான் என்றைக்கு இறப்பான் என்று சாவித்திரிக்கு தெரிந்த போதிலும் அதை அவள் அவனிடம் சொல்லவே இல்லை. தினமும் அவன் காட்டிற்கு சென்று பழங்களும் மலர்களும் விறகும் சேகரித்து கொண்டு திரும்புவான். சாவித்திரி அந்த முதியவர்களுக்கு தொண்டு செய்து சமையலும் செய்வாள். வாழ்க்கை இப்படியே சென்று கொண்டிருந்த போது இறுதி நாளுக்கு இன்னும் 3 நாட்களே இருந்தன. அந்த 3 நாட்களும் உணவும் உறக்கமும் இன்றி கடுமையான விரதம் மேற்கொண்டாள் சாவித்திரி. இறுதி நாள் இரவெல்லாம் உறங்காமல் கண்ணீர் மல்க வெளியில் தெரியாமல் மனதிற்குள் அழுது கொண்டே பிரார்த்தனைகள் செய்து வந்தாள் சாவித்திரி. அந்த இறுதி நாள் பொழுது விடிந்தது. அன்று ஒரு கணம் கூட கணவனை விட்டு பிரியக்கூடாது என்று தீர்மானித்தாள் சாவித்திரி. காட்டிற்கு விறகு வெட்ட செல்லும் கணவனுடன் தானும் செல்ல அவனுடைய பெற்றோர்களிடம் அனுமதி பெற்று தானும் அவனுடன் சென்றாள். காட்டிற்கு சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாமே சத்யவான் தனக்கு மிகவும் களைப்பாகவும் மயக்கமாக இருப்பதாகவும் அவளிடம் கூறினான். என் கண்ணே சாவித்திரி, எனக்கு தலையெல்லாம் சுற்றுகிறது, என் புலன்கள் தடுமாறுகின்றன, எனக்கு தூக்கமும் வருகிறது, நான் உன் பக்கத்தில் சற்று இளைப்பாறுகிறேன் என்று தழுதழுத்த குரலில் கூறி அவள் மடியில் தலையை வைத்து உறங்க ஆரம்பித்தான். சாவித்திரியோ மனம் கலங்கி மிகவும் பயந்து நடுங்கி தன் மடியில் இருந்த சத்யவானிடம் மெதுவாக உரையாடி கொண்டே தன் மனதிற்குள் பிரார்த்தனையும் செய்து வந்தாள். மனைவியின் மடியில் மயக்கத்துடன் தலை வைத்து படுத்து உறங்கிய சத்யவான் சிறிது நேரத்திற்கெல்லாம் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு உயிர் துறந்தான். அந்த காட்டில் கண்களில் நீர் மல்க தன் கணவனை கட்டிப்பிடித்தபடியே இருந்தாள் சாவித்திரி. அப்போது அவனது உயிரை அழைத்துச் செல்ல யமதூதர்கள் அங்கு வந்தார்கள். ஆனால் சாவித்திரி அமர்ந்திருந்த இடத்தை அவர்களால் நெருங்கவும் முடியவில்லை. அவளை அக்னி வட்டம் ஒன்று சூழ்ந்திருந்தது. எனவே யமதூதர்கள் யமனிடம் திரும்பிச் சென்று சத்யவானின் உயிரை தங்களால் கவர முடியவில்லை என்று கூறினார்கள். இறந்தவர்களுக்கு நீதி வழங்குபவனும் இறந்த பிறகு ஒருவனை தண்டிக்க வேண்டுமா என்பதை தீர்மானிப்பவனும் யமதர்மராஜன்தான். அவனே அங்கு செல்ல தயாரானான். அவன் தேவன் ஆதலால் அந்த அக்னி வட்டத்தை தாண்டி அவனால் உள்ளே நுழைய முடிந்தது. அவன் சாவித்திரியை பார்த்து, மகளே, இந்த உடலை விட்டுவிடு, மரணமே மனிதனின் விதி என்றான். இதை கேட்டு சாவித்திரி விலகிச் சென்றாள். யமன் உடலிலிருந்து உயிரை பிரித்தான். பின்னர் சத்யவானை உயிரற்ற உடலோடு கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தாள் சாவித்திரி. அந்த உயிரை அழைத்து கொண்டு யமன் தன் வழியே செல்ல ஆரம்பித்த பொழுது சிறிது நேரத்திற்கெல்லாம் சருகுகளின் மீது யாரோ நடந்து வருகின்ற காலடி சப்தம் கேட்டு திருப்பி பார்த்தான். சாவித்திரி யமனை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். என் மகளே சாவித்திரி, ஏன் என்னை பின்தொடர்கிறாய்? எல்லா மனிதர்களின் கதியும் இதுதான் என்றான் யமன். சாவித்திரி சொன்னாள், தந்தையே, நான் தங்களை பின்தொடரவில்லை. ஒரு பெண்ணின் விதி இதுதானே. கணவன் செல்லும் இடத்திற்கெல்லாம் அன்பு மனைவியும் சென்றுதானே ஆக வேண்டும். ஒரு அன்பு கணவனையும் அவனுடைய அன்பு மனைவியையும் உங்கள் மாறாத விதி பிரிக்கவில்லையே என்றாள். உன் கணவனின் உயிரை தவிர வேறு ஏதாவது ஒரு வரம் கேள். தாங்கள் வரம் தருவதானால் என் மாமனார் பார்வை பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அருள் புரியுங்கள் மரணதேவா. கடமை தவறா மகளே, உன் விருப்பப்படியே ஆகுக என்று கூறிவிட்டு மரணதேவன்
சத்யவானின் உயிரை அழைத்து கொண்டு மீண்டும் தொடர்ந்தார். திரும்பவும் காலடி சத்தம் கேட்டபொழுது திரும்பி பார்த்தான் யமதர்மன். சாவித்திரி தொடர்ந்து கொண்டிருந்தாள். என் மகளே சாவித்திரி, இன்னும் ஏன் என்னை பின்தொடர்கிறாய் என்று கேட்டான் யமதர்மராஜன். தந்தையே, நான் என்ன செய்வேன்? நான் திரும்பி போக வேண்டும் என்றுதான் பார்க்கிறேன். ஆனால் என் மனமோ என் கணவன் பின்னால் செல்கிறது. உடம்பு மனதை தொடர்கிறது. என் உயிர் முன்னாலேயே போய்விட்டது. ஏனெனில் நீங்கள் அழைத்துச் செல்கின்ற உயிரில்தான் என் உயிரும் இருக்கிறது. உயிர் சென்றால் உடம்பும் கூட செல்லத்தானே வேண்டும் என்றாள் சாவித்திரி. அவள் வார்த்தையை கேட்டு யமதர்மராஜன் மகிழ்ந்தான். இன்னும் ஒரு வரம் கேள். ஆனால் அது உன் கணவனின் உயிராக இருக்கக்கூடாது. தந்தையே, தாங்கள் எனக்கு இன்னொரு வரம் தருவதானால் இழந்த அரசையும் செல்வத்தையும் என் மாமனார் பெற அருள் புரியுங்கள். அன்பு மகளே, நீ கேட்ட வரத்தை கொடுத்தேன். வீடு திரும்பு. ஏனெனில் மனிதர்கள் யமனுடன் செல்ல முடியாது. என் பின்னே தொடராதே என்று கூறி யமதர்மராஜன் மீண்டும் தொடர ஆரம்பித்தான். சாவித்திரி மீண்டும் யமனை தொடர்ந்தாள். சாவித்திரி மறைந்த கணவனை பின்தொடர்ந்த போது யமன் திரும்பி பார்த்து, நற்குணம் வாய்ந்த சாவித்திரி, நம்பிக்கை இழந்து துயரத்தில் வாடியவாறு என்னை தொடராதே. என் ஆருயிர் கணவனை தாங்கள் எங்கு எடுத்துச் செல்கிறீர்களோ அங்கு செல்வதை தவிர எனக்கு வேறு வழியில்லை என்றாள் சாவித்திரி. உன் கணவன் ஒரு பாவி என்று வைத்துக்கொள். அவன் ஒரு நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நேர்ந்தால் நீ அங்கும் செல்வாயோ என்றான் யமன். வாழ்விலோ சாவிலோ, நரகமோ சொர்க்கமோ, அவரை பின்தொடர்வதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்றாள் சாவித்திரி. என் குழந்தாய், உன் வார்த்தைகள் மிகவும் மேலானவை. நான் மிகவும் மகிழ்கிறேன். இன்னொரு வரமும் கேள். ஆனால் இறந்தவர்கள் உயிர் பிழைக்க மாட்டார்கள், ஞாபகம் வைத்துக்கொள் என்றான் யமன். அப்படியானால் என் மாமனாரின் சந்ததி அழியாமல் இருக்கட்டும். அவருடைய அரசு சத்யவானின் மைந்தர்களுக்கு செல்லட்டும் என்றாள் சாவித்திரி. இதை கேட்டு யமதர்மராஜன், என் மகளே, உன் கணவன் மீண்டும் உயிர் பெறுவான். உன் குழந்தைகள் அரசாழ்வர். வீடு திரும்பு என்று புன்னகையுடன் சாவித்திரியை வாழ்த்தி சென்றான். அன்பு மரணத்தை வென்றுவிட்டது. உன்னை போல் எந்த பெண்ணும் கணவனை காதலிக்கவில்லை. உண்மையான உன் அன்பிற்கு முன்னால் மரணதேவனான நான் கூட ஆற்றல் அற்றவன் என்பதற்கு நீயே சான்று என்று கூறி விடை பெற்றான் மரணதேவன். யமனிடமிருந்து தன் கணவனை உயிருடன் மீட்ட சாவித்திரியின் இந்த கதைதான் காரடையான் நோம்பிற்கு அடிப்படை. மாசிக்கயிறு பாசி படியும் என்பார்கள். அதாவது காரடையான் நோன்பு இருந்து அணிந்து கொள்கிற மஞ்சள் கயிறானது கழுத்திலேயே நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம். இந்த நோன்பினால் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று கூடுவர். மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில் நோக்கப்படுவதுதான் காரடையான் நோன்பு. மாசி மாத கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனி முதல் நாள் காலையில் முடிப்பர். இந்த நோன்பை காமாட்சி நோன்பு, கௌரி நோன்பு, சாவித்திரி விரதம் என்றெல்லாம் கூறுவார்கள். சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் விருத்திக்காக காரடையான் நோன்பு அனுஷ்டிக்க வேண்டும். இவ்விதம் சாவித்திரியின் பதிவிரதா தன்மையின் மகிமையால் அவள் யமனிடமிருந்து பெற்ற வரத்தினால் மன்னர் ஜுமத்சேனன் தன் இழந்த கண்களை மீண்டும் பெற்றார். மக்கள் அனைவரும் இதனால் மகிழ்ந்தனர். புரோகிதர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு ஜுமத்சேனருக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து அவருடைய புதல்வர் சத்யவானையும் யுவராஜ பதவியில் அபிஷேகம் செய்தனர். நீண்ட காலத்திற்கு பிறகு சாவித்திரியின் கர்ப்பத்தில் இருந்த அவளுடைய புகழை பெருக்கும் 100 புதல்வர்கள் தோன்றினர். இதேபோல மத்ர மன்னர் அஸ்வபதிக்கும் அவனுடைய தேவியின் கர்ப்பத்திலிருந்து சாவித்திரியின் 100 சகோதரர்கள் தோன்றினார்கள். அவர்கள் மிகுந்த பலசாலிகள். இவ்விதம் சாவித்திரி தனது குலத்தையும் தனது தாய் தந்தையரையும் மாமனார் மாமியாரையும் தன் குலம் முழுவதையும்
பெரும் விபத்தில் இருந்து காப்பாற்றினாள். சாவித்திரியைப் போல நாமும் உளமார்ந்த பக்தியோடு இறைவனை வழிபட்டால் அவனது கருணைக்கு ஆட்பட்டு அனைத்து வரங்களையும் செல்வங்களையும் பெறுவோமாக. ராம் ராம் ராம்.